அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, அனைவரும் வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் சரிங்களா, யாரெல்லாம் உங்களுடைய நகைகளை கூட்டுறவு வங்கிகள்லையும் சரி, இல்லை கிராமப்புற வங்கிகளையும் சரி, இல்லை தனியார் வங்கிகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நகைகளை 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் 40 கிராமுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்ய போவதாக தமிழக அரசிடமிருந்து ஒரு முக்கியமான ஸ்கீம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் விவசாய கடன்கள் தள்ளுபடிக்காகவும் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் இந்த நகைக்கடன் மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவிக்குழு கடன்களும் தள்ளுபடி செய்ய போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க, யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்க, அதற்கான காரணமோ அவர்களுடைய பெயர் பட்டியலுமே இந்த வீடியோவிலேயே இடம்பெற்றிருக்குங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ முழுமையாக ரொம்ப பயனுள்ள தகவலை தான் இருக்க போகுதுங்க சரிங்களா. ஸோ வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்னா, 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகை கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. அதில் தகுதியுள்ளோர் யார், தகுதியற்றோர் யார், பட்டியலை தயாரிக்க ஒரு குழுவே அமைச்சிருக்கிறதாகவும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள், 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் வரை, அதாவது 5 பவுன் வரை இருந்தால் இதர தகுதிகளுக்குட்பட்டு அவர்களின் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னும் ஒரு மென்ஷனாக சொல்லியிருக்காங்க. அதாவது 5 பவுனுக்குள்ளே இருக்கணும், 40 கிராமுக்குள்ளே இருக்கணும். அப்படி உங்கள் நகைகள் இருந்ததுன்னா உங்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாகவே தள்ளுபடி செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கும் இந்த தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னும் மென்ஷன் பண்ணுறாங்க. அதே போல் தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் தற்போது வரை செல்லுபடியாகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள நகை கடன்தாரர்கள் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி உள்ளவங்க யாரு, அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதி இல்லாதவங்க யாரு, அதற்கான காரணமும் விளக்கமும் சொல்லலாம் சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல் இருந்தால் அவர்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 சவரனுக்கு மேல் இருந்தாலும் சரி, 40 கிராமுக்கு மேலே, அதாவது 41 கிராமாக இருந்தாலும் 42 கிராமாக இருந்தாலும் கரெக்டாக 40 கிராம் இருந்தால் மட்டும் தள்ளுபடி, 41 கிராம் இருந்தால் தள்ளுபடி கிடைக்காது சரிங்களா. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான விளக்கம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். குடும்ப அட்டை எண்ணை, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பர் வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடையாது. அதே போல் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்திற்கும் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அதே போல் அனைத்து
அரசு ஊழியர்களுக்குமே தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினருக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் நீங்கள் 2021க்கு அப்புறம் பயிர்க்கடன் வாங்கி அதற்கான தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் நகைக்கடனை நீங்கள் முழுமையாக செலுத்தியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் போலி நகை வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. ஸோ அதே போல் தமிழக அரசால் வழங்கப்பட்ட சரிங்களா ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு மாநிலத்தோட சரிங்களா, அதாவது ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த ரேஷன் அட்டை சரிங்களா ஸ்மார்ட் கார்டு வச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதே போல் ரேஷன் அட்டையும் சரி, ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய அட்ரஸ் வேறு மாநிலத்தோட அட்ரஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. சரிங்களா? இது 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய அனைத்து நகைகளும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க அமலுக்கு வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட்டில் இதுவும் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.